வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நான் ரீச்டு ஜோன்ல தான் சார் இருக்கேன். நான் நல்லபடியா தான் என்ன பண்ணியிருக்கேன், தேர்வை எழுதி இருக்கேன். நான் ஏன் குரூப் 4க்கு படிக்கணும் சார்? நான் லிஸ்ட் 2ல இருக்கேன். நானும் என்னதான் பண்ணியிருக்கேன், நல்லபடியாக தேர்வை எழுதி இருக்கேன். நான் ஏன் குரூப் 4 படிக்கணும்? இதுதான் இந்த தலைப்புக்கு ஏற்ற கடைசி வீடியோ, ரைட்டா? கடைசி வாய்ப்பும் கூட. ஏன் சார் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்றீங்க? நம்ம சில சேனல்ஸ் அதை எடுத்து பேசல அப்படிங்கிறதுனால, இந்த கசப்பு மாத்திரை தான் உயிர் காக்கும் மருந்து அப்படிங்கிறதுனால நம்ம இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம், ரைட்டா? நம்மளுடைய சதீஷ் ஆறுமுகம் சாரும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கண்டென்ட்டை எடுத்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுனால இதை மற்ற சேனலும் ஃபாலோ பண்ணி மாணவர்கள்ட்ட உண்மையை எடுத்துக்கொண்டு செல்வாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை வந்ததுனால என்ன செய்ய போறேன், இந்த தலைப்புல இதுவே கடைசி வீடியோவாக இருக்க போதும், ரைட்டா? குரூப் 2 பதவி வரும் வரை நீங்க குரூப் 4க்கு படிப்பதை நிறுத்தாதே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோக்களை எடுத்துக்கிட்டு இருந்தோம். சதீஷ் ஆறுமுகம் சார் நேத்திக்கு இதை கையில எடுத்துட்டதுனால நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பழையபடி மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான காணொலிகளை ஏற்படுத்த போறோம், ரைட் சார்? நீங்க இப்படி சொல்றதுனால எங்களுக்கு மன வருத்தமா இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸால எதை புரிஞ்சிக்க முடியுது? மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நான் இன்டர்வியூ பதவிக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா தான் நீங்க மெயின்ஸ் எழுதிருக்கீங்க, நீங்க ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றீங்கிற அந்த உண்மையை எங்களால புரிஞ்சிக்க முடியுது, ரைட்? இருந்தாலும் என்ன செய்யணும், நமக்கு ஒரு அரசு பதவி உறுதி ஆகணும் அப்படின்னா அது உறுதி ஆகிற வரைக்கும் நம்ம படிப்பதை நிறுத்தக்கூடாது. அதற்கு காரணங்கள் சொல்ல முடியுமா சார்? நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க? ஒரு அரசு பதவி உறுதி ஆகிற வரைக்கும் அடுத்த பரீட்சைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்ட்டு. காரணம் ஒண்ணு என்ன அப்படின்னா, 15,000 நபர்கள் தான் என்ன இருக்கீங்க, ரீச்டு கேண்டிடேட்டா இருக்கீங்க. அப்ப அந்த 15,000 நபர்கள் யாருக்கு 100% வாய்ப்பு வரப்போகுது? வெறும் 6,000 நபர்களுக்கு தான் 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப 9,000 மாணவர்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் சான்ஸை பார்க்க போகணும், ரைட்டா? உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கா 6,000 நபருக்குள்ள நான் ஒரு நபரா வந்துருவேன்னு? அந்த கான்பிடென்ட் இருக்கிற மாதிரியே குரூப் 4க்கும் படிச்சிருங்க. ஏன்னா நீங்க உள்ள வரதும் இந்த 6,000 பேர்ல இருக்கிறதும் இந்த 9,000 பேர்ல இருக்கிறதுக்குமான வாய்ப்பு எவ்வளவு இருக்கும்? லெஸ் தென் 1% தான் இருக்கும். 99% எல்லா மாணவர்களுமே என்னதான் சார் நினைப்பாங்க, 15,000 நம்ம 6,000க்குள்ள தான் இருப்போம், அதனால நம்ம படிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. இதை ஏன் கசப்பு மருந்துன்னு சொல்றோம்? அந்த 1% இருக்குல்ல, அந்த 1% என்னவா இருக்கும்? இயற்கை அமைப்பாலேயோ இல்ல தேர்வுல நடைபெற்ற நாளன்று ஏற்பட்ட குழப்பத்தாலேயோ இல்ல தேர்வை திருத்தின எக்ஸாமினராலேயோ இல்ல நீங்க ஒரு கேள்வி 2 கேள்வி தவறாக எழுதும் பட்சத்திலயோ இது மாதிரி எந்த காரணமாகவும் இருக்கலாம். அப்ப புள்ளி 5 மார்க் கூட என்ன பண்ணும், நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை இந்த சைட்ல இருக்கக்கூடிய 5,000 இல்ல இந்த சைட்ல இருக்கக்கூடிய 9,000 அப்படின்னு மாத்தோம், ரைட்? நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ள ஆள் மனதில் கேள்வி கேளுங்க. இந்த 1% சான்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸும் சொல்றாங்க, சதீஷ் ஆறுமுகம் சாரும் சொல்றாங்க. அப்ப நீங்க எதை எடுக்கணும்? பரீட்சைக்கு படிப்பது என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாது அப்படிங்கறதுல தான் 2 பேருமே உங்கள்கிட்ட அதை சொல்றோம், ரைட்? அடுத்தது லிஸ்ட் 2ல இருக்கக்கூடிய 5,500 நபர்களும் என்ன பண்றீங்க, ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ஃபேஸ் 2ல நான் இன்டர்வியூ ரிசல்ட்ல கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்களும் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. முதல் ரீசன் என்ன சொல்லிட்டேன், 1% நம்ம கோர்ட்டுக்கு இந்த சைடும் வரலாம் இல்ல கோர்ட்டுக்கு அந்த சைடும் போலாம், ரைட்? ரெண்டாவது காரணம் என்ன சார் நீங்க சொல்ல வரது அப்படின்னா, போஸ்டிங் மந்த் உங்க கையில கவர்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு சார் வரும், இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது செப்டம்பர் 2024ன்னு சொல்லியிருக்கோம், ரைட்? அதற்கு முன்னாடியே கூட வருதுன்னு வச்சுக்கோங்க, 1 மாசம் முன்னாடி கூட நீங்க வச்சுங்க, ரைட்டா? கவுன்சிலிங் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகும்? ஃபேஸ் 1க்கு நான் இன்டர்வியூவோட ஃபேஸ் 1 சொல்றேன், ரைட்டா? அந்த ஃபேஸ் 1 மிட் ஏப்ரல்ல நமக்கு ஆரம்பிக்கலாம். மிட் ஏப்ரல்ல ஆரம்பிச்சாலும் 15 நாட்களுக்கு மிகாமல் என்ன ஆகும், அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் போகும். அப்ப மேல என்ன நடக்கலாம், ஃபேஸ் 2 நடந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலாம். மேலேயே நடந்து முடியலாம், இல்ல என்ன ஆகும், ஜூன் 1st வீக் வரைக்கும் போகலாம். அப்ப ஜூன் 1st வீக்ல ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா. இப்ப சொல்றோம்ல 99% நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், 1% என்னவாகும், நமக்கு எதிராக போகும் அப்படின்ட்டு. அப்ப ஏப்ரல் எண்ட்லயோ மே எண்ட்லயோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், 100% இந்த சைடு வருமா இல்ல 100% இந்த சைடு போகுமா அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புலப்பட்டுடும், ரைட்டா? நமக்கு குரூப் 4 எங்க நடக்க போகுது, ஜூன் மந்த்ல குரூப் 4 நடக்க போகுது. ஏப்ரல் எண்ட்ல உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுப்போமே, பேசணும்லே நான் என்ன பண்ணிடுறேன் சார், நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன், எனக்கு வருமா வராதாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு மிட் ஏப்ரல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுல இருந்து எத்தனை காலம் சார் இருக்கு, வெறும் 60 நாட்கள் தான் என்ன இருக்கும்,
தேர்வுக்கு இருக்கும். அப்ப அந்த 60 நாட்களுக்குள்ள உங்களால படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், இன்னையிலேருந்தே உங்களுடைய படிப்பை ஆரம்பிச்சிடுங்க. எய்தர் நம்ம இந்த 100% இருந்தா நமக்கு 100% ஹாப்பி, ரைட். இந்த 100% இருந்தா நமக்கு என்ன இருக்கு, 2024 ஒரு சான்ஸ் இருக்கு, ஜூன் மாதம் வரப்போகிறது அப்படிங்கறத சொல்றேன். உங்களுக்கு இது ஒரு வார்னிங்கா நான் சொல்லல, உங்கள் மேல இருக்கிற அக்கறையால சொல்றேன். மூணாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, ஆல்ரெடி இதை நான் வீடியோல சொல்லியிருக்கேன். 2022 குரூப் 4 அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. குரூப் 2 பயணத்துல நம்ம இருந்ததுனால ஒரு 40% மக்கள் என்ன பண்ணல, அந்த குரூப் 4 பத்தி கவலை கொள்ளல. இந்த 40% பேருமே யாருன்னா, நல்லா படிக்கக்கூடிய குரூப் 2ல டாப் ரேங்க் இப்ப ரீச்டு கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய அந்த 15,000 நபர்களை தான் என்ன சொல்றேன் நானு, 40% ஆஃப் த அந்த குரூப் 4க்கு சான்ஸ் இருந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்றேன். அப்ப 22ல நம்ம தவறவிட்ட ஒரு வாய்ப்பை 2024லயும் தவறவிடக்கூடாது. அதுவும் எந்த காரணத்துக்காக, வெறும் 1% உங்களுடைய அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத சொல்ல போற ஏப்ரல் மந்த்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தற்போது இருக்கக்கூடிய மணித்துளிகளையும் கால நேரத்தையும் வீணடிக்க கூடாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏப்ரல்ல எனக்கு தெரிஞ்சிட போது 100% இது வருமா வராதான்ட்டு, ரைட்டா. அடுத்த ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்க போறது இல்லைங்கிற ஒரு மன அமைப்பு எனக்கு எப்போ வந்துடும் சார், ஏப்ரல் 2024 வந்துடும். அன்னைக்கு நீங்க சுதாரிச்சா உங்களால குரூப் 4ல ஒரு லெவலை அச்சீவ் பண்ணிட முடியுமான்னு கேட்டா, அப்ப என்ன பண்ணணும், ஒரு கேள்விக்குரிய போட வேண்டியது இருக்கு. மேக்சிமம் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்கள் படித்து வைத்திருக்கக்கூடிய திறன் அடிப்படையில தான் என்ன ஆக போகுது, குரூப் 4ஓட வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப 2022லயும் என்னோட வாய்ப்பை நான் தவற விட்டேன். 2024லயும் நான் இத்தனை வார்னிங் கொடுத்து இத்தனை அக்கறை உங்கள் மேல கொண்டு வீடியோ எடுத்த பிறகும், சதீஷ் ஆறுமுகம் சார் உங்களுக்கு அந்த கசப்பு மருந்துன்னு உங்களுக்கு சொல்லும் போதும் இதையும் நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா 2026க்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். மேலும் 2 வருடம் நீங்க படிக்கிற மாதிரி ஆயிடும். வெறும் 3 மாத காலம் மட்டுமே படிச்சு 2024ல உங்களோட வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய போறீங்களா, இல்ல அந்த 1% காரணத்தினால ரீச்ல இருக்கக்கூடிய இந்த சைடா அந்த சைடான்னு அந்த மெல்லிய கோட்டு காரணமாக நீங்க 2026 வரைக்கும் படித்து கொண்டு இருக்க போறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிடறேன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய கடைசி வீடியோ இந்த தலைப்புல. 4வது காரணம் என்ன சார் அப்படின்னா, குரூப் 2 அப்படிங்கிற கடினமான தேர்வையே நீங்க வெற்றி பெற்று ரீச்டு கேண்டிடேட்டா இருக்கீங்க. மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பரந்தப்பட்ட ஒரு முதன்மை தேர்வையும் எழுதியிருக்கீங்க. அப்ப குரூப் 2லயே சாதிக்க முடிஞ்ச உங்களால என்ன பண்ண முடியும், குரூப் 4ஐ சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டுக்காக 2 பாயிண்ட்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், அதை எடுத்து ரெஃபர் பண்ணலாம். இனிமே எப்படி சார் படிக்கிறது, எங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது, எங்களுக்கு மைண்ட் செட்டே வரமாட்டேங்குதுன்னு சொல்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அப்படி ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தால தான் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2022ல நடந்த குரூப் 4 தேர்வு மாதிரியேதான் 2024லயும் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்ப நீங்க எதை சார் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், யூனிட் 9ல இருக்கக்கூடிய 2 சிலபஸையும் கம்பேர் பண்ண. குரூப் 4 ஈஸியஸ்ட் சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சார் அடுத்து வேற என்ன சார் கம்பேர் பண்ணணும், சயின்ஸ் கொஸ்டினை 2 தேர்வுலையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. குரூப் 4ல கேட்கப்பட்ட சயின்ஸ் கேள்வி மிக எளிமையான கேள்வி அப்படிங்கிறது தெரியும். அப்ப மிக எளிமையான கேள்விகளை குரூப் 2ல சாதிச்சவங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டுக்காக தான் கடினமான தேர்வையே வெற்றி பெற்ற உங்களால குரூப் 4 எளிதாக வெற்றி பெற்ற முடியும். ஒரு அரசு அதிகாரியாக நீங்க உருவாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வீடியோவை எடுக்கிறோம். 5வது காரணம் என்ன சார் அப்படின்னா, நீங்க படிப்பது என்றைக்குமே என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாது. நீங்க குரூப் 2க்கு படிச்சு கொண்ட ஒரு மாணவனா இருப்பாங்க, ஆனா குரூப் 1ல அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. குரூப் 4க்கு மட்டுமே படிச்சு கொண்ட ஒரு மாணவனா இருப்பாங்க, அவங்க குரூப் 2க்கு செலக்ட் ஆயிருப்பாங்க. இப்ப குரூப் 2ல நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க நீங்க குரூப் 4க்கு போகணுமேனு வருத்தப்படாதீங்க. அடுத்த வருடமே நீங்க என்ன ஆகலாம், குரூப் 1 கேண்டிடேட்டா கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம படிப்பது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த தலைப்புல இதற்கு மேல காணொளிகள் வராது அப்படிங்கறத உண்மை. ஏன்னா இதை யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய மற்றவர்களும் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.